இந்த குழந்தையோட ஹேரில் ஈறுப்பேன்னு ஃபஸ்ட்டு வந்திருக்குங்க. அது சரியாக பராமரிக்காமல் விட்டதுனால அடுத்தது டேண்ட்ரஃப் லெவலுக்கு போயிருக்கு. அவள் ஸ்டடீஸ்லேயே ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால அவங்க அம்மா அப்பா கிட்ட அவள் தலையை காட்டக்கூட அவள் விருப்பப்படலை. அதை எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறப்போ அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு என்ன உனக்கு இவ்வளோ முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நம்ம வீடியோஸை பார்த்துட்டு. இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஈறுப்பேனும் க்யூர் பண்ணி கொடுக்கணும்னு இருக்காங்க, ப்ளஸ் டேண்ட்ரஃபும் இருந்துச்சு அதையும் சரி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. கெமிக்கல் இல்லாமல் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கெமிக்கல் இல்லாமல் ஹெர்பல் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை கொண்டு அவங்களோட ஸ்கேல்ப்பை நான் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். காட் கிரேஸ் அந்த பொண்ணுக்கு ஒரு ஈர் இல்லாமல் மொத்த ஈரும் வந்துருச்சு. ஹேர் ஃபால்க்கு ப்ரோட்டீன் பேக் போட்டோம், பட் வீடியோவில் என்னால் ப்ரோட்டீன் பேக்ஸ் காட்ட முடியல. அந்த ஹேரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தோம். எடுக்கிறப்பவே வந்து அந்த பேனு ஈர் எல்லாம் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்க ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அவங்க ஹேர் எப்படி இருக்குன்ட்டு. ஒரே ஒரு ஈர் பெயின் கூட இல்லை. அவங்க அம்மா அப்பா ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.